So hello students, this is Syed Mukta. In this video, we are going to see about how to prepare English section for banking exams. So banking examsல English section எப்படி prepare பண்றது அந்த strategy நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் ரைஸ் ஆஃப் சேம்பர் ஃபார் ஆல் எக்ஸாம்ஸ் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் ஃபார் இங்கிலீஷ் ரிலேட்டட் வீடியோ அண்ட் அதர் எக்ஸாம் ரிலேட்டட் இன்ஃபோஸ் எல்லாத்துக்குமே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு வரும். ஸோ without further delaying the video, let's jump into video. So about me, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், I am Syed Mukhtar. So I am a Cambridge certified verbal trainer. ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் 4+ இயர்ஸாக டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ஐஎல்ஸ், கேட், கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்ஸ்க்கான verbal செக்ஷன் ஐ எம் ஹேண்ட்லிங் ஃபார் ஆல்மோஸ்ட் ஃபார் 4 years ஐ எம் ஹேண்ட்லிங். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் மந்த்ரா என்னென்னா மேண்டிட்டரி ரீடிங் நம்ம பண்ணணும். வி ஆர் ஈச் பேங்கிங் ஆஸ்பிரண்ட் அவங்களோட மந்த்ரா மீன்ஸ் ஒரு பைபிள் என்னன்னா வந்து அவங்களுக்கு மேண்டிட்டரி ரீடிங் ஹேபிட் இருக்கணும். மேண்டிட்டரி ரீடிங் ஹேபிட் மீன்ஸ் ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டோரியலோ இல்லை வேறு ஏதோ ஒரு செக்ஷனோ நீங்கள் ஒரு 20 minutes மினிமம் படிக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 20 minutes இருக்கலாம், போக 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 அது அதிகமாகலாம். லைக் கிராஜுவலாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 7 days நீங்கள் படிக்கிறீங்க, நியூஸ் பேப்பர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா லைக் 7 days நீங்கள் 20 minutesனால் 8th day வரப்போ அது ஒரு 25 minutes கொஞ்சம் அதிகம், 5 minutes கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். ஸோ இதை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஒன்ஸ் இது நீங்கள் ஃபுல்லாக படித்து ஒன்றும் புரியலனா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் என்ன இருக்குது அந்த கிஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கிஸ்ட்னா அதோட மெயின் மீன்ஸ் மெயின் இன்ஃபோ ஆஃப் த எடிட்டோரியல் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது ஆர்எல்ஸ் எனி செக்ஷன் ஆஃப் நியூஸ் பேப்பர். ஏன்னா அந்த ரீடிங் ஹேபிட் முதல்ல உள்ளே கொண்டு வந்தால் தான் கண்டிப்பாக இங்கிலீஷ் செக்ஷனில் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரீடிங் ஹேபிட் இல்லாமல் யூ காண்ட் ஈவன் கிளியர் ஈவன் அ சிங்கிள் எக்ஸாம் which has English section of banking. That's the reality and the harsh truth is that only. Okay, so after reading the editorial you should understand the theme and tone. So tone, you know that tone of the author and a pessimistic, optimistic, sarcastic, humor, you need to understand. தீம்னா அது எந்த மாதிரி, லைக் அதோட ஓவரால் சம்மரி தெரியணும். ஸோ இதுக்கு கான்க்ரீட்டாக நீங்கள் ஒரு 20 to 30 minutes நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிடணும். கண்டிப்பாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணாதான் உங்கள் மார்க்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் அவுட் ஆகும். ஓகே, செகண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரீடிங் பண்ணிடுவீங்க, ரீடிங் பண்ணி முடிச்சோடனே வெக்காபுலரி அந்த நியூஸ் பேப்பர் கண்டென்ட்லேருந்தே வெக்காபுலரி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 vocabulary, யூ கேன் ஸ்டார்ட் வித் 5 vocabulary, யூ கேன் இன்க்ரீஸ் லைக் 6, 7, 8 with the bar level 15 days once, like 15 days first 15 days 5 vocab படிக்கலாம். அடுத்த 15 days வரப்போ அது ஒரு 10 vocabulary நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு வெக்காபுலரி படிக்கிறப்ப யூ ஷுட் ஜான் டவுன் அலாங் வித் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அது நவுனா ப்ரொனவுனா வெர்பா யூ நீட் டு ஐடென்டிஃபை அண்ட் யூ ஷுட் கன்ஸ்ட்ரக்ட் அ சென்டென்ஸ் ஃபார் ஈச் வேர்ட். ஸோ அதுக்கு ஒரு தனி ஜேர்னல் நோட் மாதிரி எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அதில் ஒரு 5 words நீங்கள் 5 wordsல ஒவ்வொரு வேர்டோட பிஓஎஸ், அது கூட அதோட அப்ளிகேஷன் சென்டென்ஸ், அந்த மாதிரி 5 wordsக்கு நீங்கள் செப்பரேட்டாக பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு 7 daysக்கு ஒன்ஸ் அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். இதுக்கான எஸ்டிமேட்டட் டைம் ஒரு சில பேருக்கு லைக் 10 minutes ஆகும், சில பேருக்கு 15-20 minutes கூட ஆகும். ஸோ நம்ம ஏற்கனவே ரீடிங்க்கு ஒரு 20 minutes ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வெக்காபுலரி ட்ரில்ஸ்க்கு we are spending 10 to 20 minutes. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கிராமர். ஸோ இந்த கிராமர் சொல்கிறது இட்ஸ் லைக் நர்வல் நோட் ஆஃப் இங்கிலீஷ் எக்ஸாம், நர்வல் நோட் டு த இங்கிலீஷ் எக்ஸாம். நீங்கள் எந்த இங்கிலீஷ் எக்ஸாம் யூ ஆர் கோயிங் ஃபார் எனி இங்கிலீஷ் part of any exams, grammar is a primary part. Because grammar is the root of language. அது இல்லாமல் language construction is very difficult. கரெக்டா? ஸோ கண்டிப்பாக பேசிக் கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம லைக் கிளாஸஸில் பார்க்குற மாதிரி நவுன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் வாய்ஸ் வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே கிறிஸ்டல் கிளியர் ஓரளவுக்கு பேசிக்காக படித்தா கூட பேங்கிங்க்கு ஓகே. ரொம்ப டெப்த்தாக படிக்கணும் கூட அவசியம் இல்லை. ஓரளவு இன்டர்மீடியட்டாக ஸ்டடி பண்ணாலும் கூட ஓகே. ஸோ அது டாபிக் மட்டும் படிக்கிறது பத்தாது. டாபிக் வைஸ் உங்களுக்கு எரர் கரெக்ஷன், எரர் ஸ்பாட்டிங் சால்வ் பண்ணணும் டாபிக் வைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நவுன் டாபிக் ஒன்று பார்க்குறீங்க, இஃப் யூ ஆர் சீயிங் அ நவுன் டாபிக்னா
நவுன் டாபிக் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடான எக்ஸசைஸில் ஒரு 50-60 எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கணும். நிறைய கைட்ஸ் இருக்குது நமக்கு. ஸ்டாண்டர்டாக பார்த்தா லைக் பக்ஷி புக் இருக்குது, ரெனன் மார்ட்டின் புக் இருக்குது, அந்த நிறைய லைக் லோக்கல் லெவலில் கிரண் பப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த புக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். டாபிக் வைஸ் எரர் ஸ்பாட்டிங் அண்ட் எரர் கரெக்ஷனுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் மேஜர் டாபிக்ஸ் என்னென்னு பார்க்குறப்ப நம்ம கான்கார்ட் சொல்கிறதுனா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், அதே மாதிரி டென்சஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த கான்கார்ட் டென்சஸ் இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை. நீங்கள் எந்த பேங்கிங் எக்ஸாம் நீங்கள் பார்க்குறப்ப இந்த 2 ஏரியா கவர் ஆகாமல் கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி கிளாஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ் பொறுத்தவரப்ப இதில் கொஞ்சம் முக்கியமானது ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பேசிக் யூஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் லைக் அட் இன் ஆன் நம்ம எப்போ எங்கே யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பேசிக்காக தெரிஞ்ச கூட ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரேசல் வேர்ப்ஸும் படிக்கணும். ஸோ இதெல்லாம் எங்கே நம்ம படிக்கலாம், ரெக்கமெண்டட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கே படிக்கலாம்னா லைக் 120 ரூல்ஸ் இருக்குது. லைக் நிமிஷா மேமோட 120 ரூல்ஸ் வீடியோ நம்ம பார்க்கலாம். லைக் டாபிக் வைஸ் உங்களுக்கு நீத்து சிங் மேமோட புக்லேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி சோர்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாபிக் நீங்கள் நவுன் படிக்கிறீங்கன்னா ஸ்டடி நவுன், ஸ்டடி த ரூல்ஸ் ஆஃப் நவுன், சால்வ் த எக்ஸசைஸ் பேஸ்ட் ஆன் நவுன். அந்த மாதிரி ஒரு 30-50 கொஷின் சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த கிராமர் டாபிக் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஓகே, இதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் மாக் ட்ரில்ஸ் பார்க்க போகிறோம். மாக் ட்ரில்ஸ் போகிறது என்னென்னா ஒவ்வொரு இது யாருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாக் ட்ரில்ஸ் எல்லாராலுமே முடியாது. ஓரளவுக்கு நீங்கள் இங்கிலீஷ் போர்ஷன் முடிச்சக்கப்புறம் மாக் ட்ரில்ஸ்க்கே போகணும். ஸோ மாக் ட்ரில்ஸ் போகிறது ஒவ்வொரு நாளுமே ஒரு இங்கிலீஷில் ஒரு செக்ஷனல் டெஸ்ட் போடலாம், ஒரு ஃபுல் டெஸ்ட் போடலாம். ஸோ ஒரு செக்ஷனல் டெஸ்ட் அண்ட் ஃபுல் டெஸ்ட் போட்டு அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஸோ அது ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் இங்கே தான் பிகாஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் தே ஆர் திங்கிங் லைக் வி கேன் புட் n number of marks so our marks will be improved. That's a myth. Here the quantity is not important, quality is important, because if you are at least putting 4 or 5 mock tests, please analyze the mistake which you have done in this mock test and have a separate journal note for it and keep a tracker for it. ஓகேவா? ஸோ அது ட்ராக் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ஜஸ்ட் என்ன ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணணும் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இஸ் ரீடிங் ஹேபிட், தட் இஸ் வெரி வெரி கம்பல்சரி. சொன்ன மாதிரி எடிட்டோரியல் ஆர் எனி அதர் செக்ஷன் பேப்பர் படிக்கலாம். கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் பேபி ஸ்டெப்ஸ் யூ கேன் டேக். எடுத்தோடனே பார்க்க முடியாது, ஹெவியாக இருக்கும். கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் யூ ஷுட் டூ வாட் வெக்காபுலரி பார்க்கும். வெக்காபுலரிக்கு நீங்கள் நிறைய சோர்ஸஸ் இருக்குது, பட் நீங்களே சோர்ஸ் கிரியேட் பண்ணலாம். நீங்களே சோர்ஸஸை பில்ட் பண்ணலாம். ஸோ அந்த சோர்ஸ் நீங்கள் பார்க்கணும். தென் கிராமர் பார்ட். ஸோ R+V+G இதுதான் ஃபார்முலா ஃபார் கிளியரிங் இங்கிலீஷ் செக்ஷன் இஸ் R+V+G இஸ் ஈக்குவல் டு என்னது? இது பண்ணால் மார்க்கும் நல்லா ஸ்கோர் வரும். இதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் இது பண்ணால் மார்க்ஸ் போட உங்களுக்கு மார்க் அனாலிசிஸ் பண்ண ஸ்கோர் கண்டிப்பாக என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக ஸ்கோர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். இனிஷியலாக இருக்காது. ஒரு 35-45 டேஸ் இதை 30 to 45 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸ்கோர்ஸ் வில் பி ட்ரெமெண்டஸ்லி ஹை. கண்டிப்பாக அது ஹையாகிறது உங்களுக்கு we will see evidently in your scores. Okay, so I am going to conclude this video. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரைசர்ஸ் சேம்பர் ஃபார் ஆல் எக்ஸாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் லைக் டிஎன்பிசி மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி பேங்க் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வீடியோ போடலான்னு பிளானிங்கில் இருக்கேன். ஸோ இந்த டிஸ்பைட் ஒர்க் ஷெடியூல் இருந்தாலும் நான் போடலாம் இருக்கேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் லைக் வீடியோ கீழே போடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸை நான் போடலாம் இருக்கேன். தேங்க்யூ.